ஒரு முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது, என்னவென்று பார்க்கலாம். தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் கடலோர மாவட்டத்தில் அதிகம் இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். இந்த அறிவிப்பு தொடர்பான மேலும் தகவல்களை சொல்லுங்க. தமிழகத்துல கத்திரி வெயில் காலமான மே மாதத்துல வழக்கமாகவே வெப்பநிலை உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு சூழல்ல நடப்பாண்டு கத்திரி வெயில் காலமான அந்த மே மாதத்துல வெப்பநிலை எவ்வாறாக இருக்கக்கூடும் என்பது தொடர்பான வானிலை ஆய்வு மையத்துடைய அறிக்கை என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில மே மாதத்திற்கான இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய அறிக்கையில தமிழகத்தின் வெயிலின் தாக்கம் கடலோர மாவட்டத்துல அதிகம் இருக்கக்கூடும் எனவும் கோடை மழைக்கும் இயல்பை விட அதிகமாக வாய்ப்பு இருப்பதாகவும் தமிழகத்தின் வெயிலின் தாக்கம் மே மாதத்துல கடலோர மாவட்டங்கள்ல இயல்பை விட அதிகமாகவும் மற்ற மாவட்டங்கள்ல உள் மாவட்டங்கள் எல்லாம் இயல்பை விட குறைவாகவும் இருக்க வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல் அதிகபட்ச வெப்பநிலை என்பது கடலோர மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாகவும் மற்ற மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாகவும் இருக்கக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. மழைக்கான நிலவரத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் மழைக்கான வாய்ப்பு இயல்பை விட அதிகமாக இருப்பதால் இந்த மாதத்துல மழை இயல்பை விட சற்று அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் ஒரு சில மாவட்டங்களில் இதன் காரணமாக குறைந்தபட்ச வெப்பநிலையும் பதிவாகக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்துல கடந்த ஆண்டு அக்னி நட்சத்திர காலத்துல கரூரில் 111 டிகிரி வெயில் என்பது பதிவாகி இருந்தது. இந்த நிலையில்தான் இந்த ஆண்டு அந்த வெப்பநிலை என்பது கடலோர மாவட்டங்களில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதேபோல் வறண்ட காற்று மற்றும் அதிக ஈரப்பதத்தை உணரும் சூழல்ல வெப்பநிலை தாக்கம் என்பது அதிகமாக இருக்கக்கூடும் என்பதால் உடல் அசௌகரியங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு மழையும் இந்த மாதத்துல அதிகமாக இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.